வணக்கம் செல்லுங்களே. உயிரெழுத்துக்கள் நம்ம படிச்சோம். உயிரெழுத்துக்கள் எத்தனை படிச்சாச்சு? உயிரெழுத்துக்கள் எதெல்லாம் படிச்சாச்சு? உயிரெழுத்துக்கள் 12. அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஓ ஓ ஔ 12 உயிரெழுத்துக்கள் இருக்கு. இந்த ஒவ்வொரு உயிரெழுத்துக்கும் தனித்தனி ஓசைகள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு நம்ம படிச்சாச்சு. இப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் அந்த ஓசைகள் மூலமாக வார்த்தைகள் உருவாகும். ஒரு சில வார்த்தைகள் நம்ம படிக்கலாம். முதல் எழுத்து அ. அ அம்மா. அ அப்பா. அ அந்த எழுத்து வச்சு ஒரு விலங்கினுடைய பெயர் அணில். அம்மா அப்பா அணில். அம்மா அப்பா ஒரு சின்ன குழந்தை பந்து வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க விளையாடுறத மகிழ்ச்சியாக ஒரு அணில் மரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கு. அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அணில். இந்த மூணுமே ஆ இந்த எழுத்துல தொடங்கக்கூடிய வார்த்தைகள். சரியா? அடுத்தது ஆ எழுதிட்டு அந்த ஆல இருந்து ஒரு வளைவு போட்டு சின்ன ஒரு வட்டம் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆ கிடைச்சிடும். இது என்ன எழுத்து? ஆ. இந்த ஆக்குரிய வார்த்தைகள் என்னெல்லாம் அப்படின்னா ஆலமரம், ஆடு, ஆந்தை. பெரிய ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரத்துக்கு கீழே ஒரு ஆடை கட்டி போட்டிருக்காங்க. சரியா? ஒரு பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்துக்கு கீழே ஒரு ஆடை கட்டி போட்டிருக்காங்க. அது கீழே இருக்க புல்ல சாப்பிட்டுட்டு இருக்கு. இத அந்த ஆலமரத்துல ஒரு மரப்பொந்து இருக்கு. அதுல ஒரு ஆந்தை அப்படியே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கு. ஆலமரம், ஆடு, ஆந்தை. இந்த வார்த்தைகளுக்குரிய எழுத்து ஆ. அடுத்து ஆல இருந்து நம்ம அடுத்த எழுத்து ஈ கொண்டு வர முடியாது. அதனால இதை அழிச்சிடலாம். ஆ மாதிரி போட்டு இது ஆவுடைய கண்ணுன்னு வச்சுக்கோங்க. கண்ணு சின்னதா தானே இருக்கும். இது என்னது? வயிறு. வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கு. இந்த ஆ வெளியில இப்படியே சுத்தி இந்த கண்ணை சுத்தணும். இப்படியே வயிறு மேல இப்படி இந்த கண்ணை சுத்தி வந்துச்சுன்னா என்ன வந்துடும்? ஈ வந்துடும். என்ன எழுத்து? ஈ. ஈக்குரிய வார்த்தைகள் 3 படிக்கலாமா? இலை. ஆலமரத்துல என்ன இருக்கு? இலை இருக்கு. அந்த ஆலமரத்துல ஒரு பறவை உட்கார்ந்து இருந்துச்சு. அது என்ன பறவை? ஆந்தை. அந்த பறவைக்கு என்ன இருக்கு? இறகு இருக்கு. மரத்துல இலை இருக்கு, பறவைக்கு இறகு இருக்கு. கீழே ஆடு சாப்பிட்டு இருந்துச்சுல புல்லு. அந்த புல்ல பக்கத்துல ஒரு செடி இருக்கு. அந்த செடி என்ன செடி தெரியுமா? இஞ்சி செடி. இஞ்சி. இலை, இறகு, இஞ்சி. இதெல்லாமே ஈ எழுத்துக்குரிய வார்த்தைகள் சில. அடுத்த எழுத்து ஈ. ஒரு 1 போடணும், ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும், அடுத்து ஒரு 1 போடணும், 2 புள்ளி வைக்கணும். 2 பக்கமும். ஏன் 2 புள்ளி வச்சிருக்காங்க? ஈ இருக்குல்ல, ஈ. அம்மா சாப்பாடு ஊட்டும் போது பறந்து வந்துச்சு ஈ. அந்த ஈ என்ன பண்ணும்? இங்க இருக்கும், இங்க இருந்து அங்க பறக்கும், அங்க இருந்து இங்க பறக்கும். அதான் முதல்ல அந்த ஈ இங்க இருந்துச்சு, அப்படியே ஜம்ப் பண்ணி இங்க வந்துருச்சு. 2 புள்ளி. ஈ. அப்ப ஈக்குரிய வார்த்தைகள் நம்ம 3 வார்த்தைகள் படிக்கலாம். 1 ஈ. பறந்து வந்துச்சுல ஒரு பூச்சி, அது ஈ. அடுத்தது போர் செய்யறவங்க என்ன பண்ணுவாங்க? ஈட்டிய எரிஞ்சு போர் செய்வாங்க. ஈட்டி. ஈ. ஈட்டி. 2 வார்த்தை படிச்சாச்சா? அடுத்தது ஈச்சமரம். நம்ம எல்லாரும் பேரிச்சம்பழம் சாப்பிடுவோமே, டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த பேரிச்சம்பழம் தரக்கூடிய மரம் ஈச்ச மரம். அதுவும் ஈ எழுத்துல உள்ளதுதான். ஈ எழுத்துக்குள்ள வார்த்தைகள் எதெல்லாம்? ஈ, ஈட்டி, ஈச்சமரம். அப்படி இப்படி மேல உயரமா வளர்ந்து தென்னை மரம் இருக்கலாம். தென்னை மரம் மாதிரி அப்படி உயரமா வளர்ந்து இப்படி விரிஞ்சு இருக்கும். அதனுடைய இலைகள் எல்லாமே ரொம்ப பெருசா நீளமா அழகா இருக்கும். பார்க்க அழகா இப்படி விரிஞ்சிருக்கும், ஒரு கிரீடம் மாதிரி. அடுத்த எழுத்து ஊ. ஊ. இதுக்கு 3 வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொன்னா உரல், உளி, உலகை. பழைய காலத்துல எல்லாம் மாவு இடிக்கிறதுக்காக, மாவு அரைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் உரல். இந்த உரல்ல மாவு இடிக்கணும் அப்படின்னா உலக்கை. உலக்கை வச்சுதான் இடிப்பாங்க. உலக்கை வச்சு இப்படி
குத்தி குத்தி என்ன பண்ணுவாங்க, நெல்லு குத்துவாங்க, மாவு இடிப்பாங்க. அதுக்கு பயன்படக்கூடிய பொருட்கள் தான் இந்த உரலும் உலக்கையும். இந்த ரெண்டுமே ஊ அந்த ஒலியில தொடங்கக்கூடியது. இது பக்கத்துல என்னது, உடுக்கை. உடுக்கை அப்படின்னா ஒரு இசைக்கருவி. இத இப்படி இங்க பாருங்க, இந்த மாதிரி கையில வச்சுட்டு இப்படி தட்டணும் அப்படின்னு சொன்னா என்ன வரும், ஓசை வரும். அதுதான் உடுக்கை. குரல் உளி உடுக்கை. ஊ எழுத்து சொற்கள் படிச்சாச்சா? அடுத்தது ஊ. ஊ நான் அப்பவே சொன்னேன், ட்ரெயின் போகும்போது ஊ அப்படின்னு ஊதிக்கிட்டே போகும். அப்போ ஊதுறது என்னது, ஊதல். ஊதல். அடுத்தது துணி தைப்பாங்கல்ல, அந்த ஊசி. ஊதல் ஊசி. நம்ம மரத்துல கயிறு கட்டி உட்கார்ந்து விளையாடக்கூடிய விளையாட்டு தான் ஊஞ்சல். இந்த ஊஞ்சலுக்கு ஆசைப்படாத குழந்தைங்களே இல்ல அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் இங்க படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல என்ன பண்ணிருக்காங்க, விளையாட்டு மைதானத்துல ஊஞ்சல் வச்சிருக்காங்க. போய் விளையாடும் போது சண்டை போடாம அழகா நல்லா ஸ்ட்ராங்கா அந்த கம்பியை பிடிச்சிட்டு விளையாடணும். சரியா? அதுதான் என்னது, ஊஞ்சல். இங்க போகும் இங்க போகும், நல்லா சந்தோஷமா இருக்கும் அதுல விளையாடும் போது. ஊஞ்சல். ஊதல், துணி தைக்கக்கூடிய ஊசி, ஊஞ்சல். இந்த மூணுமே ஊ எழுத்து சொற்கள். சரியா?